தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். எஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஞானமாய் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று. உன்னதரின் ஆண்டவரே ஆவியே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேற்றலவானே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் போல ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சேர்ந்து சொல்லுங்க. ஒரு மகிமை. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே. சேர்ந்து சொல்லும். ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம். உள்ளத்தினால சொல்லுவோமா? இந்த இடத்தை மூடு. எஸ் லார்ட். இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம். விலகாத மேகம். விலகாத மேகம். எஸ் லார்ட். முன் செல்லும் மேகம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம்
ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே வல்லமை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து எடுத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார், அப்படிதானா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். கடந்த 6 மாத காலமும் நம்மை கண்மணி போல காத்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியர் 3:20 இப்படியாக சொல்லுகிறது, நம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Our God can do immeasurably more than all we ask or imagine. எத்தனையோ காரியங்களை நம் தேவனிடத்தில் கேட்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அதிகமாய் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்து நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல சத்தமாக கைத்தட்டுவோமா? பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். சேர்ந்து சொல்லுவோமா? களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம்.
கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை நேரத்தில் ரொம்ப சோர்வா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம கை தட்டி மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம பாடலே கைத்தட்டி மகிழ்ந்திருப்போம்னு சொல்லி பாடும்பொழுது எல்லாரும் கையை தட்டாமே அப்படி உட்காந்து பாடிட்டு இருக்கோம், இல்லை? அப்படி பாடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பதாக, அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நம்ம ஆனந்த மகிழ்ச்சியோடு நம்ம கரங்களை தட்டி பாடும் பொழுது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை வாசித்தது போல இங்க வரிகளும் இருக்கு, அப்படித்தானா? நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நினைப்பதற்கும், சொல்லுங்க, நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அன்றாட வாழ்க்கையில நமக்கு செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு நம்ம நல்ல கரத்தை தட்டி நம்ம பாட போறோம். திரும்ப ஒரு முறை இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Come on. இன்னும் கொஞ்சம் சத்தமா உங்களுடைய கை தட்டுற சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். நல்ல கரம் தட்டி களி கூறுவோம், எஸ், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். உணர்ந்து சொல்லுங்க, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் நம்மை வாழாக்காமல் அவர் ஒரு விசுவாச அறிக்கையோடு சேர்ந்து கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவரை நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து
சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி களி மகிழ்வோம் கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அறிக்கை பண்ணுமா தேவ சமூகத்தில்? நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்க்கவில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. ஆராதனை செய்வேன். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. நல்ல கரம் தட்டி இந்த ஒரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பாய்ச்சி எங்களை காப்பாற்றி வந்து ஆண்டவரே கைவிடாம எங்களை ஆண்டவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நான் வறண்டு போகும் முன்பதாக நீர் எங்களுக்கு வாய்க்காலாய் வருபவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ கர்த்தர் நீர் எங்களுக்கு வாய்க்காலாய் அமைத்து ஆண்டவரே அபிஷேகம் என்கிற நதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றையும் நாங்கள் பார்க்கல ஆண்டவரே. நீ சொல்லி கேளாத சூழ்நிலையும்
எதுவுமே கிடையாது ஆண்டவரே. எஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எஸ், ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹalleluya. உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் பெருசா தெரியல ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எஸ் லார்ட். எஸ் லார்ட், ஹalleluya. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுமே. சொல்லுமா? உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? எஸ் லார்ட். உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏதுவுண்டு? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுவுண்டு? எஸ் லார்ட். உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? யாரும் இல்லையப்பா. உம்மை தவிர விருப்பம் ஏதுவுண்டு? ஆமா ஆண்டவரே, என்னுடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என்னுடைய தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:18 நம்ம வாசிச்சோம்னா, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணானதை நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எஸ் லார்ட். கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் நினைத்து பாருங்க. நம்ம வெள்ளியினாலோ பொண்ணுனாலோ நம்ம மீட்கப்படல. பாவம் அறியாத சுத்த கண்ணனின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. எஸ், ஹalleluya. நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்க அவர் தம்மையே பலியாக கொடுத்து தமது உடலில் இருந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார், முற்றிலுமாய் சிந்தினார். நம்மை பரிசுத்தமாக்கவும் நித்திய மீட்பை நமக்கு கொடுக்கவும் நம்மை அவருக்கென்று சொந்தமாக மாற்றவும் சொந்த பிள்ளையாக மாற்றவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம் தேவன் எவ்வளவு அன்பு உடையவராய் இருக்குதா? சற்று யோசிச்சு பார்க்கணும். அவர் தாகத்துக்கு தண்ணி என்று கேட்கும் பொழுது அவங்க கசப்பான நீர் கொடுக்குறாங்க. அதுல ஒரு உண்மை இருக்கு, என்ன தெரியுமா? கசப்பான நீரை குடிக்கும் போது
வலி எல்லாம் கொஞ்சம் குறையும். வலி தெரியாம இருக்குங்கிறதுக்கு தான் கசப்பான நீரை கொடுப்பாங்க. ஆனா அதை கூட ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா? நான் இந்த வலி ஏத்துக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குமாரனுக்காக, என்னுடைய குமாரத்திக்காக அவர்களை நான் மீட்க வேண்டும் என்றால் இந்த வலியை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அவர் அன்று நமக்காக அத்தனை வலிகளையும் பொறுத்து கொண்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த 6 மாத காலமும் நாம் அவருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் ஒரே என்னை மன்னியும் என்று கேளுங்களேன். அவ்வளோ பெரிய அன்புள்ள தகப்பனை நம்ம விட்டு நம்ம பின் சென்றோமானால் நம்மளை விட ஒரு புத்தி இல்லாதவர்கள் வேற யாரும் கிடையாது. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. உம்முடைய அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுவோம், உலகமெல்லாம் நீர் எனக்கு சிந்தனை ரத்தத்தை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு உலகமெல்லாம் மறக்குது ஆண்டவரே. உணர்வு எல்லாம் இனிக்குதையா, ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே, கைகளை உயர்த்தி ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான உங்க சத்தம் உயரட்டும். என் உயிரோட கலந்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. கரங்களை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதியன
தந்த ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. நன்கு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? ரத்தமே சிந்தப்பட்ட எனக்காக, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக. Yes, Lord. Yes, Lord. எனக்கு விலையாக உடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்தீர். எவ்வளவு பெரிய அன்புல. இந்த உலகத்துல யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்கன்னா கேட்டா இல்ல, சும்மா வேணா சொல்லுவாங்க உனக்காக நான் உயிரை கொடுத்துருவேன். ஆனா ஒருவராலையும் அதை கொடுக்க முடியாது. ஆனா நம் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் இல்ல. நம் தேவன் நமக்காக அவருடைய உயிரையே தந்திருக்கிறாரு. அவரை போற்றுவதை காட்டிலும் நமக்கு பெரிய காரியம் வேற ஒன்றுமே கிடையாது. Yes. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு விசை அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்பாட்ட சொல்ல வேண்டிய சொல்றதுக்கு நம்ம தயங்க வேண்டாம். எஸ் லார்ட். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து. சொல்லுவோமா? சுத்தமான சாட்சி, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த சுத்திகரித்த பரிசுத்தர். உங்க வாயிலிருந்து சொல்லுங்க, சுத்திகரித்த சுத்திகரித்த பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற சிந்தப்பட்டதே, எல்லாரும் நம்முடைய தேவனுக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தன்னுடைய சொந்த பிள்ளையை அனுப்பி குமாரனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு 10 நன்றி நம் தேவனுக்கு சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி என்று. எஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
5வது மாதத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் உணரும் விதமாக எங்களை ஆண்டவரே நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திர காலங்கள், ஆண்டவரே நாட்கள், நிமிடங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதித்து கொண்டிருக்க, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனாய் மகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்துவோம் நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். இப்போ காணிக்கைக்காக நம்முடைய கரங்களை நம்மளுடைய காணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் கொடுத்ததுலேருந்து ஒரு சிறிய பங்கை நம் கர்த்தருக்கு என்று விதைக்க இருக்கிறோம். இதை நம்ம கொடுக்கலை, விதைக்க இருக்கிறோம். இந்த விதை என்னைக்காவது ஒரு நாள் புறஜாதிகள் மத்தியில் வளரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல நேரத்துக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விதைக்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்ததிலிருந்து ஒரு சிறிய பங்கை உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை உற்சாகமாய் விதைக்கிறோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலருக்கு ஆண்டவரே உபயோகமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஏழை எளியோருக்கு அதை பயன்படுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது பயன்படுவதாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முழு ஆண்டவரே பலத்தோடு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே இன்னும் நன்றாக உழைப்பதற்கு பலனையும் திடனையும் திட்டங்களையும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் கொடுக்கிறோம், விதைக்கிறோம் ஆண்டவர். நீரே ஆண்டவரே அதை அறுப்பதற்கான காலங்களையும் ஏற்ற ஆண்டவரே சூழ்நிலையும் கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை
உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிறும் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை முதல் ஆராதனையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அதன் பிற்பாடு சண்டே கிளாஸ் நடைபெறும். 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். அதே போல் ஈவினிங் மாலை 4 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் அனுப்பி வையுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். அதே போல் அகாபே ஊழியம், அன்பின் ஊழியம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. அதில் உற்சாகமாக கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள், புதிதாக வர வேண்டும் விரும்புகிறவர்கள் நீங்கள் வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் தியானிக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு வாரமும் பைபிள் டியூஷன், கேர்சல் அந்தந்த ஏரியாக்களில் அந்த நாட்களில் நடைபெறுகிறது. நீங்களும் தயவாய் கலந்து கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கல்லறை தோட்டத்திற்கென்று அநேகர் கொடுத்திருக்கிறீர்கள். உற்சாகமாய் இன்னும் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் தயவாய் கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால் கர்த்தரின் பந்தி நடைபெறும். அதே போல் நமது சபை போதகருக்காகவும், போதகருடைய ஊழியங்களுக்காகவும், போதகர் குடும்பத்திற்காகவும், போதகர் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகிற ஜூலை மாதம் 27ஆம் தேதி பைபிள் குவிஸ் நடைபெறும். ஏசாயா, யாக்கோபு போன்ற நிருபத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். 40 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் இப்பொழுதே அதை படித்து ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மிஷினரிக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம். காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்து கொண்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக மை நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு மேன்மையுள்ள தேவன், ஆச்சரியமான தேவனப்பா. ஆண்டவரே, கடந்த 6 மாத காலமும் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் நீர் கொண்டு சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று வைராக்கியத்தோடு செய்கிற ஆண்டவரே மிஷினரிகளுக்காக நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்ய விடாதபடி தடுத்து நிறுத்துகிற சாத்தானுடைய பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை நீர் கொடுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர்கள் படிப்பு செலவுக்கு ஏற்ற தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர்தாமே அவர்களை இன்னும் வழிநடத்தி ஆண்டவரே வைராக்கியமாய் உமக்கென்று வாழ இன்னும் ஊழியத்தை செய்ய நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் அவர்களுக்கு உற்சாகமாய் கொடுக்க நீர் கிருபை செய்யுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கனமும் தூயும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை
சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இன்றைக்கு அல்லது இந்த வாரத்தில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ், திருமண நாளை காண்கிறவர்கள், இன்றைக்கு தான் முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை என்று சொன்னால் எலும்பி நிற்கிற திருநாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீர். இந்த வாரத்திலே திருமண நாளை காண்கிற முது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிச்சரனுக்காக, பிரியங்காக்காவுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைத்த தேவன் இம்மட்டும் நீர் உண்மை உள்ளவராக ஆண்டவரே அனுகிரகம் செய்கிறவராக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி வந்த ஆவியானவர் உடைய வல்ல கிருபை அந்த புதிய ஆண்டில் அவர்களோடு கூட இருப்பதாக. இந்த புதிய ஆண்டிலே குடும்பமாக நீர் ஈவாக தந்த உமது ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேரவும், ஆண்டவரே உமக்குள்ளாக ஸ்திரப்படவும், பலப்படவும், குடும்பமாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கவும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படி உமது மகிமையை அவர்கள் மூலமாக விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கிருபை ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்துங்க. உமது கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். முடிந்தவரை நம்ம உட்காரும் பொழுது முன்னாடி இருக்க சேர்ஸ் தான் ஃபில் பண்ணிடுங்க. இந்த 2 ரோ தேவதூர்களுக்குன்னு விட்டு வச்சிட்டிங்களா? ஸோ வரும்பொழுதே நீங்கள் உட்காரும் பொழுது ஃபஸ்ட்லேருந்தே உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி வருகிறவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் பின்னாடி உட்காருவதற்கு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14-15 வாசனங்களை ஒருவர் வாசியுங்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார்.
கடந்த 6 மாதங்களே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 6 மாதம் தேவனுடைய கிருபை நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு உடனிருந்து வழிநடத்தி வந்தது. இந்த புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வர தேவனை ஆராதிக்க அவர் நமக்கு தந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் தியானிக்கும்படியாக தேவன் தந்த வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஏசாயா 60வது அதிகாரத்தை தான் அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 7வது மாதம், இந்த ஜூலை மாதம் தேவன் தருகிற வார்த்தை, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்தில் இந்த 2 வசனத்திற்கான விளக்கத்தை விரிவாக தியானிக்க ஆவியானவர் கிருபை தந்தார். எங்கெல்லாம் நாம் ஒடுக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ படுகிறோமோ, அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் நம்முடைய தலைகளை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் தலைமுறை தலைமுறையாக நம்மை மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிற தேவன் என்று சொல்லி அந்த 1ஆம் தேதி அதிகாலையில் நாம் தியானித்தோம். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோம், எங்கெல்லாம் ஒதுக்கப்படுகிறோம், எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்மை அசட்டை பண்ணுகிறார்கள், நம்மை நெகிழ விடப்பட்டவர்களாக ஒருவரும் கடந்து வராததுமா என்று சொல்லும் பொழுது, ஒருவரும் விசாரிப்பதற்கு இல்லாமல் இருந்த நம்மை அவர் எப்படி மாற்றுகிறாரா? மாட்சிமையாகவும் மகிமையாகவும் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்கள் எல்லாரிடத்திலும் கேட்டோன்னா எல்லாரும் எவ்ரிபடி ஹேஸ் எ ஸ்டோரி. எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள், அசட்டை பண்ணப்பட்டீர்கள், கைவிடப்பட்டீர்கள், நெகிழ விடப்பட்டீர்கள் என்று கேட்டால் எல்லாராலையும் சொல்ல முடியும். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்து நான் உன்னோடு கூட இருப்பதினால் உன்னை ஒருவரும் புறக்கணிக்க முடியாத இடத்தில் வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எங்கே நம்மை ஒதுக்கினார்களோ ஒதுக்க முடியாத இடத்தில் உன்னை வைப்பேன் என்று சொல்றார். எங்கே உன்னை பற்றி சுற்றி எல்லாம் குறை பேசுகிறார்களோ உன்னை தவிர்க்க முடியாத இடத்தில் நான் வைப்பேன் சொல்லுகிறார். எப்பொழுது? அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இந்த ஏசாயா 60 முழுவதுமே உங்களுக்கு தெரியும், இது ஒரு நபருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஏசாயா 60 முழுவதுமே யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி கேள்வி கேட்டீங்கன்னு பார்க்குற மாதிரி தெரியுது. எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்க தரிசனமாக எருசலேம் நகரத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த முழு பட்டணத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தரின் நகரம் என்றும் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ யாரும் கடந்து வராத நகரமாக இருக்கிறாய், ஒருவரும் உன்னிடத்தில் வாசம் பண்ணவில்லை. இது அப்படியே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஒருவரும் விசாரிக்க இல்லாமல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உன்னை கர்த்தரின் நகரம் என்று சொல்லும் பொழுது உன்னை கர்த்தரின் ஜனம் என்று அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அதன் நிமித்தம் நம்மை மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் 1ஆம் தேதி அதிகாலையில் விளக்கமாக தியானித்தோம். 2-3 வார்த்தைகளில் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் வாரத்தில் ஒடுக்கப்பட்ட இடங்களில் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை கொஞ்ச நேரம் உங்களோடு கூட தியானித்து பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகமம் 1வது அதிகாரம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு யோசேப்பு இருப்பதினால் வருகிறார்கள். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1:4. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். கவனமாக என்னோடு கூட நீங்கள் தியானிக்க, உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்றால்
தேவன் எந்த இடத்தில் யாருக்கு வார்த்தை வைத்திருப்பார் என்று நமக்கு தெரியாது. முழு பிரசங்கம் முழுவதும் தேவ வார்த்தைக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, அதனுடைய பின்புலம் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்ரவேல், அதாவது யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். யோசேப்பை எல்லா சகோதரர்களும் சேர்ந்து எகிப்துக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். அங்கே அடிமையாக இருந்த யோசேப்பு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அது நிமித்தம் தேவன் அவனை பிரதான மந்திரியாக எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துகிறார். அவன் மேலே இருக்கும் பொழுது பஞ்சம் வருகிறது. அவனுடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்காக அங்கே தேடி வருகிறார்கள். வரும்பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய உறவுகள் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா, எகிப்தில் அழைத்து வந்து அவனோடு கூட இருக்க வைத்து கொள்ளுகிறான். எத்தனை பேர்? நாம் வாசித்ததின்படி 70 பேர் இருக்கிறார்கள். அவனுடைய முழு குடும்பம் எல்லாரும் சேர்த்தா அப்படின்னா 70 பேர். ஒரு சர்ச்சை நடத்திடலாம் தனியாக, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவனுடைய குடும்பம். ஸோ இந்த 70 பேர் எகிப்திலே தனியாக ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காலங்கள் போகிறது, காலங்கள் மாறுகிறது. என்ன ஆகிறது? யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன், ஒரு புதிய ராஜா வருகிறான். ஏனென்றால் யோசேப்பு எகிப்திற்காக செய்த காரியங்கள் அநேகம். அதனால்தான் பார்வோன் அவனுடைய முழு குடும்பத்திற்கும் அங்கே ஒரு இடத்தை கொடுத்து அவளை பராமரித்து வந்தான். யோசேப்பை தெரியாத ஒரு புதிய ராஜா வருகிறான். புதிய ராஜா வரும் பொழுது யோசேப்பு செய்தது தெரியாததினால் அந்த ஜனங்களை இவன் நடத்துகிற விதமும் தவறாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. என்ன செய்கிறார்? இவர்கள் நம்மிலும் பலத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்குவதற்காக திட்டத்தை அங்கே வகுக்கிறார். வாசியுங்கள் 9வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1:9. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அந்த பார்வோன் சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு எதுவுமே தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் மூலமாக தேவன் நிறைவேற்றுகிறார். அதற்காக நான் இருந்தால் மட்டும்தான் தேவ திட்டம் நிறைவேறுமா என்று நினைத்தால் இல்லை. அப்படி ஒரு மனிதனோ ஒரு சபையோ நாம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும்னு நினச்சிட்டோம்னா நாம் தான் முட்டாள். இல்லை, தேவன் யார் மூலமாக வேண்டுமானாலும் கிரியை செய்வார், யார் இல்லாவிட்டாலும் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி யோசேப்பின் மூலமாக எகிப்துக்கு வருகிறார்கள். யோசேப்பு மரித்து போய்விட்டான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 70 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் 7ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. 70 பேராக வருகிறார்கள். யோசேப்பு மரித்து போய்விட்டார். யோசேப்பின் மூலமாக தான் காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் யோசேப்பு மரித்து போய்விட்டார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஜனங்கள் 70 பேராக இருந்தவர்கள் தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள். தேசம் முழுவதும். காரணம், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, தேவன் நிறைவேற்றுகிற தேவன் உண்மை உள்ளவர், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நிறைந்திருந்தார்கள், பலத்திருந்தார்கள், ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அதனால் அங்கே பெருக்கத்தை தேவன் கட்டளையிட்டார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆசீர்வாதம், பெருக்கம் என்பது தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் மாத்திரம்தான். தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் மாத்திரம்தான். அவர் இல்லாமல் ஆசீர்வாதமோ பெருக்கமோ நம்முடைய பொருளாதாரத்திலோ குடும்பத்திலோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ எந்த விதத்திலும் இல்லை. அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். நாம் 2 மாதத்திற்கு முன்பதாக தியானித்தது போல, உபாகம் 7:9 வாசித்தது போல, அவர் 1000 தலைமுறைகளுக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், இவர்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், யாரும் நினைவு கூறவில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்னவர் ஈசாக்குக்கு நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு நிறைவேற்றினார், யோசேப்புக்கு நிறைவேற்றினார். இன்றைக்கு ஜனங்கள் பலத்திருந்தார்கள்.
ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை பார், எவ்வளவு இருக்குது பார், எண்ண முடியவில்லை. பூமியின் மணலை எடுத்து பார், எண்ண முடியுமா? முடியவில்லை. அதே போல் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அந்த நாளில் சூழ்நிலைகள் சாதகமாக தெரிந்ததோ இல்லையோ, தேவன் சொன்னவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவன் சொன்னது நிறைவேறுமா? நிறைவேறுவதற்கு கண்கள் எட்டுகிற தூரம் வரைக்கும் வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கடந்து போனாலும் நான் கடந்து போனாலும் வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் சொன்னதை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் நிறைவேற்றுகிறார். பலத்த ஜாதியாக மாறுகிறார்கள். அதனால் ஜனங்கள் பலத்திருப்பதை பார்த்து பார்வோனுக்கு முதலாவது என்ன ஆச்சு அப்படின்னா பயம் வந்தது. பயம். 10வது வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 காரியத்தை அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. பார்வோன் ஏன் இதை செய்ய விரும்புகிறான்? ஒன்று பயம், இவர்கள் நமக்கு எதிராக என்ன பண்ணிடுவாங்க, மாறி விடுவார் என்கிற பயம். இன்னொன்று இன்செக்யூரிட்டி, இவர்களால் என்னுடைய இடம் பறி போய் விடுமோ என்கிற ஒரு இன்செக்யூரிட்டி, இயலாமை அங்கே பார்வோன் இடத்துல பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் மனிதர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்களோ, தங்களுடைய இயலாமையை கோபமாக வெளிப்படுத்துகிறார்களோ, நீங்கள் கலங்கவே வேண்டாம், கலங்கவே தேவையில்லை. ஏனென்றால் எங்கே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கே உங்களை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவார்கள். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவில்லை பார்வோன் நம்மை பார்த்து பயப்படுகிறார் என்று. ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இவர்கள் பெருகி நமக்கு எதிராக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி அவனுடைய பயம், தன்னுடைய இயலாமை, தன்னுடைய இடம் பறி போய் விடுமோ என்கிற பயம் அவர்களை எப்படியாவது ஒடுக்குவதற்கு திட்டத்தை தீட்டுகிறார். அநேக இடங்களில் பார்க்க முடியுங்க, வேலை ஸ்தலத்தில், சுற்றி இருக்க நபர்கள் இடத்துல, நிறைய இடங்கள்ல எங்கெல்லாம் ஜனங்கள் உங்களை ஒடுக்க நினைக்கிறார்களோ, உங்களை அடக்க நினைக்கிறார்களோ, ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் பெருகி கொண்டிருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்த பயமும் தங்களுடைய இயலாமையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சுற்றி இருக்கிறவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஏன் சுற்றி இருக்க இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், ஏன் இந்த கடினமான பாதை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பெருகி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பயப்பட தேவையில்லை. இதை நாம் சரித்திரத்திலே பார்க்க முடியும். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்களோ என்னாச்சு? ஒடுக்கின இடத்திலெல்லாம் ஜனங்கள் பழுகி பெருக்கத்தான் செய்தார்கள். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறார்களோ, ஏன் ஒடுக்குகிறார்கள் யோசிச்சு பாருங்க. நாம் வளரும் பொழுது வளருகிற இடத்திலெல்லாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உபத்திரம் நடக்கிறது, ஒடுக்குகிறார்கள். வேற எங்கேயுமே போவேன்னா நம்ம இந்தியாவிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே அநேக இடங்களில் இப்பொழுது பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். அநேக இடங்களில் ஒடுக்குமுறைகள், அநேக இடங்களில் ஒடுக்குகிறார்கள் கிறிஸ்தவர்களை. காரணம், அங்கெல்லாம் கிறிஸ்தவர் என்ன பண்ணுறாங்க, வளருகிறார்கள். நார்த் இந்தியாவில் அநேக இடங்களில் பயங்கர ஒடுக்குமுறைகள். ஏனென்றால் எல்லாருக்கும் வெளியே சொல்லவில்லை, பயம், தங்களுடைய இயலாமை, தங்களுடைய இடம் பறி போய் விடுமோ என்கிற எண்ணம் ஒடுக்குமுறையாக வெளிப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எங்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து செல்லுகிறீர்களோ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னுடைய செய்தியின் மைய பகுதியாக என்னுடைய இருதயத்தில் தேவன் தந்த 2 காரியத்தை உங்களிடத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்கு அவன் பயன்படுத்தின 2 முறைகள். இந்த பார்வோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒடுக்கினான் என்பதை நான் சற்று வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் தேவன் முனைத்தின 2 காரியத்தை வேகமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்கிறேன். இது இன்றைக்கு நீங்கள் அதை யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எல்லாம்
பார்வோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்கு இந்த திட்டத்தை தீட்டினானோ, இதே போல் அநேக நேரத்தில் சாத்தான் நம்மை அடிமைத்தனத்தில் மாற்றுவதற்கு, நம்மை ஒடுக்குவதற்கு இதே திட்டத்தை தான் பயன்படுத்துகிறான். வேற எந்த திட்டமும் கிடையாது. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குவதற்கு சாத்தான் எந்த திட்டத்தை பயன்படுத்தினானோ அதே திட்டத்தை தான் இன்றைக்கு 21வது நூற்றாண்டிலும் சாத்தான் பயன்படுத்துகிறான். அதே தான், வேற ஒன்று புதிதாக இல்லை. அதையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு சுட்டி காட்டி, உங்களுக்கு முன்பதாக காட்டி நம்மை நாமே நிதானித்து கொள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது பார்வோன் செய்த காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்கு அவன் செய்த காரியம் என்னவென்றால், 11வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். 11. ஒடுக்கும்படிக்கு பித்தோம் ராமசேஸ் பண்டசாலை கட்டினார்கள். போதும். 10வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் யாராக இருந்தார்கள் என்று சொன்னால் குடிமக்களாக இருந்தார்கள். அங்கே எகிப்தியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வாழுகிறார்கள். ஆனால் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதுவரை அங்கே சிட்டிசனாக, குடிமக்களாக எகிப்தியர் ஒரு சைடு வாழ்கிறாங்கன்னா இவர்கள் ஒரு புறம் வாழ்கிறார்கள். இப்படி அங்கே சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பார்வோன் எப்படி மாற்றுகிறான் என்றால், மாற்ற முயற்சிக்கிறார் என்று சொன்னால் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு எப்படி மாற்றுகிறார் என்றால், அவர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அடிமைகள் என்கிற ஒரு அடையாளத்தை நேரடியாக கொடுக்கவில்லை, மறைமுகமாக பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வேலையை அதிகமாக கொடுத்து 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 அவங்க தங்களை எப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், பார்வோன் சொல்லுவதை செய்யக்கூடிய அடிமைகள். பார்வோன் என்ன சொல்றாரோ அதை கேட்பதுதான் நம்முடைய வேலை என்கிற இடத்திற்கு நீங்கள் அடிமைகள் என்று சொல்லவில்லை, மறைமுகமாக அவன் கொடுக்கிற வேலைகளின் மூலமாக அவருடைய அடையாளத்தை முற்றிலுமாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மாற்றிவிட்டான். இந்த எல்லா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இப்போ எப்படி இருக்குதுன்னா, அதுவரை அங்கே குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களை ஒரு அடிமைகளாக பார்க்கிறார்கள். என்ன அடிமை? யாருக்கு அடிமை? பார்வோனுக்கு அடிமை. பார்வோன் செய்கிற வேலைகள் எல்லாம் செய்வதற்கு அடிமை. காரணம், அவருடைய அடையாளத்தை மாற்றிவிட்டான். அவருடைய அடையாளத்தை மாற்றிவிட்டான். எப்படி அடையாளத்தை மாற்றி கொடுத்து விட்டான் என்றால், 13வது வசனத்தை பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவர்களை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செவித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அப்போ அவனுடைய மனதில் என்ன பதிந்து விட்டது என்று சொன்னால், நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய அடையாளம். வாட் வி டூ இஸ் அவர் ஐடென்டிட்டி. அதுதான் முதலாவது. உங்களுடைய அடையாளத்தை எப்படி மாற்றுகிறான் என்றால், நீங்கள் செய்வது தான் உங்களுடைய அடையாளம் என்று சாத்தான் மாற்றி விடுகிறான். இந்த காலை நேரத்தில் இந்த ஆறாவது இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், ஒருவர் இல்லை, சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, உங்களுடைய அடையாளம் என்னவென்றால், முதலாவது நம்முடைய மனதில் வந்து நிற்பது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இப்போ உங்களுடைய அடையாளம், நீங்கள் யார்? உங்களுடைய அடையாளம் என்னன்னா, உங்கள் இடத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய அடையாளம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்கள் இடத்துல என்ன இருக்குதோ அதுதான் என்னுடைய அடையாளம். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நாமும் அதே ட்ராப்பில், அதே கண்ணியில் தான் மாற்றி இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் அடையாளம். நன்றாக வேலை பார்க்கிறோமா? நல்லது. நாம் எதுவுமே செய்யலையா? நல்லது அல்ல என்கிற அடையாளத்தை புகுத்துக்கிறான், அடிமை என்கிற அடையாளத்தை. இன்றைக்கு நமக்கு நம்முடைய அடையாளம் என்னன்னா, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என்னுடைய அடையாளம். இது எங்கிருந்து வருகிறது? சிறு வயதிலிருந்தே நம்முடைய இருதயத்தில் நம்மை அறியாமலேயே வந்து விடுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம்? நன்றாக படிப்பது தான் அடையாளம். இல்லை என்று சொல்ல முடியுமா எந்த பெற்றோராவது? இல்லை. எல்லா பெற்றோரும் என்னதான் சொல்கிறோம்? நன்றாக படிப்பது தான் என்னது அடையாளம். வளருகிறோம், நல்ல வேலைக்கு போவது என்னது அடையாளம்.
நல்ல சம்பாதிப்பது தான் அடையாளம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அடையாளம் என்பதை நம்மை அறியாமலேயே சமுதாயமும் சாத்தானும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மை நம்ப வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய பிரச்சனை எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், நாட்கள் போக 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 நாம் செய்கிற செயல்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எதுக்கு? காலம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதற்காக. என்ன இருக்கிறது என்பதற்காக. ஒரு காலத்தில் வேலை என்று சொன்னால் எப்படி இருந்ததுன்னா, அவங்க குடும்பம் நடத்துவதற்காக வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு யாராவது உங்கள் குடும்பம் நடத்துவதற்காக வேலைக்கு போகிறோமா? நம்ம யாராவது யோசிச்சு பாருங்க. இல்லை, நம்முடைய அடையாளத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தையை சாத்தான் ஈஸியாக டைவர்ட் பண்ணிடுறான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதுதான் உன்னுடைய அடையாளம். சமுதாயமும் அதைத்தான் கொடுக்கிறது. வீடு இல்லையா, நீ யாரு தான்? டம்மி தான், சாதாரண ஆள் தான், ஒன்றும் இல்லை. வீடு இருந்தா பெரிய ஆளா? இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே போல் பல காரியங்கள். நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? கார் வச்சுருக்கிறோமா? பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க? நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? எவ்வளோ பெரிய வீடு இருந்தால் அடுத்து நம்மளுடைய அடையாளம் எங்கே இருக்கும்? எவ்வளோ பெரிய வீடாக வச்சுருக்கிறோம். 2 BHKவா 3 BHKவா? ஆரம்பத்தில் ஒரு வீடு இருந்தால் போதும்னு ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நல்ல வாடகை வீடு இருந்தால் போதும்னு ஆரம்பிச்சிருப்போம். இப்படி நம்முடைய அடையாளம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காகனா, நான் என்ன செய்கிறேன்னு அதுதான் நான். இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது வல்ல நீங்கள். அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எதற்காக இரவும் பகலும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இரவும் பகலும் எதற்காக ஓடுகிறார்கள்? இதற்காகத்தான். நம்மை அறியாமலேயே அதன் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், நம்ம கையில் இருக்கிற பணம், நம்முடைய சொத்து, இது நம்முடைய அடையாளமாக நம்மை அறியாமல் நம்முடைய இருதயத்திற்குள் புகுத்து விட்டார்கள். சாத்தான் நம்முடைய இருதயத்திற்குள் தந்து விடுகிறார். அதனால நாமும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்மை அறியாமலே சோர்வு வந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கை. இல்லை, ஆண்டவர் அவர்களை அவருடைய சொந்த ஜனங்களாக வைத்திருந்தார். அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை. நீங்களும் நானும் நம்ம எல்லாருக்கும் எப்பொழுதுமே மாறாத நிரந்தரமான ஒன்று, நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். அது நீங்கள் செய்கிற வேலையினால் அல்ல, உங்கள் கையில் இருக்கிற பணத்தினால் அல்ல, நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனால் அல்ல. அவருடைய பிள்ளை என்பது நிரந்தரமான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்பது என்றைக்காவது மாறுமா? உங்களுக்கு மாறவே மாறாது. ஆனால் அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோமோ என்பது அதன் பின்பதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்திலே நேரம் ரொம்ப ஸ்பீடாக போகும். வேகமாக நான் சொல்லி கடந்து செல்லுகிறேன். அடுத்து, நாம் யார் என்றால், நாம் செய்த தவறுகளையே திருப்பி திருப்பி நினைத்து கொண்டிருப்போம். அநேக நேரத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். பாஸ்டர், நான்லாம் என்ன பண்ண முடியாது, இப்படிப்பட்ட இதுக்கு நான் தகுதியே கிடையாது, இப்படிப்பட்டதுக்கு நான் சரியான ஆளே கிடையாது. காரணம், நான் செய்த தவறுகள், என்னுடைய பழைய கால வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்திருக்குது. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அது உன்னுடைய அடையாளம் அல்ல, அது உன்னுடைய அடையாளம் அல்ல. அப்படி என்றால் பேதுருவே என்ன பண்ணியிருக்க முடியாது? ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. பேதுரு என்ன பண்ணார்? எல்லா சீஷர்களையும் முதன்மையானவர் பேதுரு தான். ஆனால் அந்த பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறார். அதுக்காக ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. சாத்தான் அவனுக்கு கொடுத்த அடையாளம், நீ மறுதளித்தவன் மறுதளித்தவன். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த அடையாளம், என்னுடைய சீஷன், என்னுடைய சீஷன். அது மட்டும் இல்லை, அவனை மெய்ப்பனாக மாற்றுகிறார். என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி. அதனால் உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் உள்ள பாவங்களோ தவறுகளோ, இங்கே யாராவது தப்பு பண்ணாதவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாராவது தப்பு பண்ணாதவங்க இருக்கிறோமா? இல்லை. தப்பு பண்ணலைன்னா மனிதனே இல்லை, நாம் தவறுகிறோம். ஏனால் பாவத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், பாவம் நமக்குள் இருக்கிறது, அதனால் தவறுகிறோம். அதுவல்ல உங்களுடைய அடையாளம், அதுவல்ல உங்களுடைய அடையாளம். அநேக நேரத்தில் நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு இந்த கடந்த கால வாழ்க்கையின் தவறுகள் உங்களை பிடித்து கொள்ளுகிறது. இல்லை, அதுவல்ல உங்களுடைய அடையாளம். கடந்த கால வாழ்க்கையை வைத்து தேவன் ஒரு நாளும் உங்களை பார்ப்பதில்லை. அப்படி பார்த்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே யார்? ஒரு கொலைகாரன், ஒரு எகிப்தியனை கொன்று போட்டவர்.
ஆண்டவர் அப்படி பார்க்கலையே. எஸ், தவறு செய்திருக்கிறார் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக எப்பொழுதும் தவறு செய்தே கொண்டிருக்கிறாமா, அதை குறித்து இப்போது பேசவில்லை. கடந்த காலத்தில் உள்ள காரியங்களை நினைத்து நிகழ்காலத்தில் உங்களுடைய அடையாளத்தை தீர்மானிக்காதீர்கள். தேவன் உங்களை அப்படி பார்க்கிறதில்லை. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தான் பார்க்கிறார். அடுத்து நம்முடைய சமுதாயம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய ஜாதியின் அடிப்படையில், நம்முடைய ஸ்டேட்டஸின் அடிப்படையில், நம்முடைய பணத்தின் அடிப்படையில், படிப்பு அடிப்படையில், பதவியின் அடிப்படையில் நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம். அது ரொம்ப காமனானதாயிடுச்சு நம்முடைய காலகட்டங்களில். இன்னும் சொல்லப்போனால் நாமும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சந்தோஷமாக. அது நமக்கு பெருமையாக இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது நமக்கு ஒடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. பெருமையாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு அடையாளம் கிடைக்குது, பிரச்சனையே இல்லை. உங்களை உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறார்கள், பிரச்சனையே இல்லை. தவறு. வேதம் ஒரு நாள் அதை கற்பிக்கவே இல்லை. கலாத்தியர் 3:28 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் யார் தான்? சமம் தான், எல்லாரும் ஒன்று தான். அதனால் உலகம் தருகிற அடையாளத்தை போல இவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, இவங்க இந்த ஜாதி, அது ஒரு நாளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடாது. இந்த அடையாளங்கள், உலகம் கொடுக்கிற தவறான அடையாளங்கள், அதனால் வரக்கூடிய அடிமைத்தனங்கள் சபைக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது உலகம் தருகிற அடையாளம். உலகம் அதுவுமே எல்லாம் எங்கேருந்து வந்தது தான். இன்னொருத்தன் தன்னை விட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, அது அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடு. நீ கீழே உள்ளவன், நான் யார் மேலே உள்ளவன். எல்லாமே இங்கிருந்து வந்தது தான். தன்னுடைய இடம் போய்விடக்கூடாது, அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடு. இப்படி வந்தது தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அடையாளங்களும். தன்னுடைய இடம் போய்விடக்கூடாது, நான் மேலே இருந்து வந்தவன், நீ கீழே இருந்து வந்தவன். ஆனால் இன்னைக்கு பரிதாபம் என்னென்னா, அநேக கிறிஸ்தவர்களே அதை பிடித்து கொண்டு தான் வாழுகிறார்கள். நான் காலேஜ் படிக்கும்போது இதை குறித்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணும்பொழுது ஒரு சாமியார் பேர் மறந்துடுச்சு, அவர் சொன்ன ஒரு கோட் அதை படித்தேன். என்னென்னா, கிறிஸ்தவர்களை ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்கன்னா எதிரிகளாக பார்க்காதீர்களா. சங்கராச்சாரியார் அவர் சொன்னது, கிறிஸ்தவர்களை ஒருபோதும் எதிரிகளாக நினைக்காதீர்கள். அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் அவங்க யார் அப்படின்னா நம்மை போல் இல்லை, வேற மாதிரி இருக்கிறாங்க. மற்றபடி அவங்களுடைய மனதில் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, நம்மை விட அதிகமாக நாம் வைத்திருக்கிற ஜாதியை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸில் எப்படி தான் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் காட்டுறோம். ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறோமா, இன்றைக்கி கம்யூனியன் சண்டே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறோம். பெண்களாக இருந்தால் ஆறாவது இருக்கும்போது எப்படி இருக்கிறோம், தலையில் முக்காடு போடுறோம், இதிலெல்லாம் காட்டு விடுகிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் சிந்தையில் அவர்களை விட அதிகமாக அந்த அடிமைத்தனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம். வேண்டாம், அதை தேவன் ஒரு நாளும் அதில் தேவன் விரும்புகிறவரே இல்லை. தேவன் கொடுத்துருக்க அடையாளம் ரொம்ப மேலே இருக்குது. நீயே இந்த உலகத்தில் உள்ள சின்ன அடையாளத்தை பிடிச்சிட்டு இருக்க போகிறோம். வேண்டாம், இந்த உலகம் தருகிற அடையாளம் அல்ல, அதனால் வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அல்ல தேவன் தருகிற அடையாளம். இதெல்லாம் இந்த உலகமும் சாத்தானு கொடுத்து நம்மை எழும்ப முடியாதபடிக்கு அவன் தருகிற அடையாளங்கள். அடுத்ததாக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதிகமாக நான் பார்க்கிறது, குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலும் சரி, சிறு இளம் வாலிபர்கள் மத்தியிலும் பார்க்குறது, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான். பார்க்குறீங்களா, இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு காரியம் படித்தேன். ஒருவன் ஆணாக இருக்கிறானோ பெண்ணாக இருக்கிறானோ பயாலஜிக்கலாக எப்படி இருக்காங்க முக்கியம் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படி தான் கூப்பிடணுமா. நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியல நம்மளால். எப்படின்னா, ஒரு பையன் சரீர பிரகாரமாக ஒரு பையனாக இருக்கிறான், ஆனால் அவன் சொல்கிறான், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு பையனாக என்னை நினைக்கவில்லை, ஒரு பெண்ணாக என்னை பார்க்கிறேன் என்று நினைத்தால் எல்லாரும் எப்படி தான் கூப்பிடணுமா, அவனை ஒரு பெண்ணாக தான் அவனை பார்க்க வேண்டுமா அப்படின்னு அரசாங்கம் கூட சொல்லியிருக்குது ஒரு நாட்டில். அப்போ என்ன சொல்ல வராங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னோட அடையாளம். இல்லை, வேதம் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. தேவன் மனிதர்களை எப்படி தான் படைச்சாரா, ஆணாகவும் பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறார். வேறு ஏதாவது படைச்சாரா ஆண்டவர்? இல்லை. அப்போ உங்களுடைய எமோஷன்ஸ் கிடையாது. நீங்கள் நிறைய நேரத்தில் நான் என்னால் ஒன்றும் முடியாது, நான் ரொம்ப வீக்கான ஆள்,
நான் ரொம்ப சோர்வான ஆள், என்னால் எதுவும் செய்ய முடியாது, இப்படி உங்களுக்கு நீங்களே அடையாளத்தை கொடுத்து கொள்ளுகிறீர்கள். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்குறீர்கள். இல்லை, யோவேல வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் என்ன பண்ணணுமா, தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். ஆனால் நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாலும் நாம் பலவீனன் என்று சொல்லி நம்மளே நமக்கு அடையாளத்தை கொடுத்து கொள்ளுகிறோம். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய ஃபீலிங்ஸ் அல்ல நம்முடைய அடையாளம். நிறைய நேரத்தில் ரொம்ப சோர்வாக உணரலாம், டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான வார்த்தை டிப்ரெஷனாக இருக்குது. அது வல்ல உங்களுடைய அடையாளம். இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுகிறது அல்ல அடையாளம். இந்த உலகம் தருகிற டேக் அல்ல உங்களுடைய அடையாளம். இதுதான் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய அடையாளத்தை உங்களை அறியாமலேயே உங்களுடைய இருதயத்தில் புகுத்து விடுகிறது. நேரம் ஆகிவிட்டது, வேகமாக சொல்லுகிறேன். அடுத்ததாக பார்க்கிறோம், பார்வோன் எப்படி ஜனங்களை ஒடுக்கினான், அடக்கினான், அடிமைப்படுத்தினான் என்றால், முதலாவது அவருடைய அடையாளத்தை அவர்களுக்கு தெரியாமலேயே மாற்றுகிறான். ரெண்டாவது 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 1:14. வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ரெண்டாவது, பார்வோன் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்களை ஒடுக்கினான் என்றால், அவருடைய நம்பிக்கை ஒரு சிறு துளி அளவு கூட இல்லாதபடிக்கு அவருடைய நம்பிக்கையை உடைத்து விட்டார். என்ன நம்பிக்கை? என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டார். அவருடைய நம்பிக்கை, இந்த ஹோப், வாழ்க்கையை குறித்ததான நம்பிக்கையை முழுவதுமாக உடைத்து விட்டான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டாங்கன்னா அடிமைகள் ஆகிட்டாங்க. நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு யானையை அடிமையாக்குவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது காலில் ஒரு செயின் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டி போடுவாங்க. சின்ன யானையாக இருக்கும் பொழுது, பிறந்த யானையாக இருக்கும், அதால் என்ன பண்ண முடியாது, அந்த செயினை உடைக்க முடியாது, அதை அறுத்து கொண்டு தனியாக ஃப்ரீயாக வர முடியாது. அதனால் சிறு குட்டியாக இருக்கும் பொழுது அது பல முறை முயற்சித்து கொண்டே இருக்கும் அந்த யானை குட்டி, அதால் முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, அது தன்னை விடுவித்து கொள்ள விட்டுவிடும். அது இதுமேல் என்ன பண்ண முடியாது, இதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ளவே முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படி விட்டுரும். ஆனால் வளர 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 பார்க்கும் பொழுது யானை எவ்வளோ பெரியதாக வளருகிறது. காலில் போட்டிருக்கிற செயின் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சின்ன செயினாக தான் இருக்கும். நம்ம கூட உடைச்சிடலாம் போல இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன் அதால் வெளியே வர முடியலன்னா, சரீரத்தில் பலன் இல்லாதனால் அல்ல, சரீரத்தில் பலன் இருக்குது. ஆனால் மனதளவில் அதனுடைய நம்பிக்கையை என்ன பண்ணிட்டோம், முழுவதுமாக முற்றிலுமாக எடுத்து விட்டோம். இனிமேல் மாறுவதற்கு வளருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற இடத்திற்கு வந்து விடுகிறோம். பார்வன் அதைத்தான் செய்கிறான். என்ன செய்கிறாரா, தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கினான். அப்புறம் என்ன அர்த்தம், வாழ்வதற்கே அவளுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற நமக்கு வாழ்வதற்கே நமக்கு பிடிக்கலன்னா இது எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா, உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாத்தான் காலி பண்ணி கடைசி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான்னா, வாழவே பிடிக்கல, ஜீவனை கசப்பாக்கினான், தன்னுடைய நம்பிக்கையை முழுவதுமாக எடுத்து விட்டான். ரெண்டே வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வந்தது. ஒன்று, இந்த நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நமக்கு வரக்கூடிய ரெண்டு எண்ணம். ஒன்று, there is no point of living, நான் வாழ்வதில் என்ன இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. நம்முடைய மனதில் வந்திருக்கிறதா வருகிறதா யோசித்து பாருங்க. காரணம், உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் எடுத்து விட்டான். தேவன் மீது உள்ள நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, there is no point of living, நான் வாழ்வதில் அர்த்தமே இல்லை உங்கள் இருதயத்தில் தோணி கொண்டிருக்கிறது, யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவன் நமக்கு தான் இந்த வார்த்தையை தருகிறார். இல்லை, உங்களை அடிமையாக்குவதற்கு சாத்தானுடைய திட்டம் அது. இந்த வார்த்தை எழுதும் போதே என் மனதில் வந்தது எலியா தான். there is no point of living, நான் வாழ்வது அர்த்தமே இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 19 சொல்றாரு,
என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. அடுத்து என்ன கொடுக்குறாரு? நல்லா தூங்குப்பா, நல்லா தூங்க சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? அவன் செய்ய வேண்டிய வேலையை அவனுக்கு கொடுக்குறார். அநேக நேரத்தில் நமக்கு எப்பொழுது வாழ்வதற்கு பிடிக்கல, வாழவே பிடிக்கல, அநேகர் அதனுடைய எக்ஸ்ட்ரீமாக எங்கே போய் முடித்துடுறாங்கன்னா சூசைடில் போய் முடித்துடுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே முடித்து கொள்ளுகிறார். பரிதாபம். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தேவன் செய்கிறத நமக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவனுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்குறார். மனிதர்களாகி இருக்க நம்ம எல்லாருக்கும் நல்ல ரெஸ்ட் தேவை. முதலாவது நல்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஆண்கள், வேலைக்கு போகிற ஆண்கள் நல்ல வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? முதலாவது எங்கே பாஸ்ட் ரெஸ்ட் எடுக்க முடியுதுங்கிறீங்களா? வேலைக்கு போகிறவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யூ நீட் குட் ரெஸ்ட். ஏன்னா மனிதனை தேவன் அப்படித்தான் படைத்திருக்கிறார். அடுத்தது, உங்களுக்கு ஒரு நோக்கம் வேணும். நீங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்க? யூ நீட் அ பர்பஸ். எலியா எப்பொழுது செத்து போன்னு நினச்சான்னா, இனிமேல் நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ உங்கள் இடத்துல கேட்டால் நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லைன்னா அங்கே தான் போய் நிற்போம். நான் யூ நீட் அ பர்பஸ். ஆண்டவர் கொடுத்தார், நீ போய் என்ன பண்ணணும்? எலியாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும். உனக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அவனுக்கான வேலையை கொடுக்கிறார், ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். நோக்கம் இல்லை என்று சொன்னாலே சாத்தானுக்கு ஈஸியாக அடிமையாகி விடுவோம். உங்களுக்கு எந்த காரியமும் இல்லை, எந்த வேலை இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, நீங்கள் சாத்தானுக்கு விரைவில் அடிமையாகி விடுவீர்கள். ரொம்ப நாள் இல்லை. நோக்கம் இருக்கணும். we should have a purpose. எலியாவுக்கு கொடுக்குறார், நல்ல சாப்பாடு கொடுக்குறார், சந்தோஷமாக கொஞ்ச நேரம் தூங்குங்கிறார். சந்தோஷமும் நல்ல ஓய்வும் நோக்கமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் கடைசி எங்கே வந்தால் நிற்கும்னா, there is no point of living. நான் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. ஒருவேளை அப்படி நினச்சிங்கன்னா இந்த 3 தான் உங்களுடைய தேவை. உங்களுக்கு இருதயத்துக்கு சந்தோஷம் தேவை, நல்ல ரெஸ்ட்டு தேவை, நீங்கள் வாழ்வதற்கான ஒரு காரணம் தேவை. கண்டுபிடிங்க. அடுத்து இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். 2வது, இந்த நம்பிக்கை இல்லாத போது நம்ம இருதயத்தில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை, திஸ் வில் நெவர் சேஞ்ச். இது ஒரு நாளும் மாறவே மாறாது. எத்தனை காரியத்தை சொல்லியிருக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இந்த மனுஷன் மாறவே மாட்டார், மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே இவன் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறோமோ, நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக சாத்தான் எடுத்து விட்டு, இதுக்கு மேலே இவங்களை எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. உங்களை ஒடுக்குகிற இடங்களில் இல்லை, திஸ் வில் நெவர் சேஞ்சுங்கிற இடத்துக்கு எப்போ வரமோ, இது மாறவே மாறாதுன்னு எப்போ வரமோ, நம்ம விரக்தியின் உச்சிக்கு போயிட்டோம். அங்கே நம்முடைய சூழ்நிலை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், தேவன் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. வசனத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம், எங்கெல்லாம் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. மத்தேயு 19:26 தேவன் சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாத காரியம், எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கெல்லாம் இதுக்கு மாறவே மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் தருகிற வார்த்தை அதுதான். மனுஷனால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. 2 காரியம் சொன்னேன். இந்த வாரம் முழுவதும் தயவு செய்து நேரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். சாத்தான் உங்களை அறியாமலே உங்களுடைய அடையாளத்தை மாற்றி உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறானா, அல்லது சாத்தான் உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக எடுத்து போட்டு there is no point of living, வாழ்வதிலே அர்த்தம் இல்லை, இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இடத்தில், நம்பிக்கையே இல்லாத இடத்தில் உங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கி வெறுப்பாக்கி வாழவே பிடிக்காத இடத்தில் நம்மை வைத்திருக்கிறான்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னை அடிமையாக்குவதற்கு அவன் பண்ணுகிற திட்டங்கள், சாத்தான் செய்கிற திட்டங்கள். சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1:12 யாத்ரா 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். உங்களுக்கு திருப்பி திருப்பி நெருக்கமும் ஒடுக்கமும் விரக்தியும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல தான், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு தூரம் ஒடுக்குகிறார்களோ, எவ்வளவு தூரம் விரக்திக்குள்ளே போகிறீர்களோ,
எவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லாத தன்மைக்குள்ளே போகிறோமோ, எவ்வளோ தூரம் நம்முடைய அடையாளத்தை முற்றிலுமாக தவறான அடையாளத்தை தந்து கொண்டே இருக்கிறார்களோ, எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவங்க ஒடுக்க கவலைப்படாதீங்க, நீங்கள் பெருகி கொண்டே போவீர்கள். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். எப்பொழுதெல்லாம் உங்களை குறித்து தவறாக பேசுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களை ஒடுக்க நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை பெருக்குவார். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னா ஆண்டோட கேளுங்க. ஏன்னா நீங்கள் வளருவதற்கு அதுதான் இடம். எங்கே உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் பெருக வைப்பார். எதிராக யாருமே இல்லைன்னா நீங்கள் அங்கேயே தான் நிற்போம். எதிராக இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அவ்வளோ வாய்ப்பு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள், நம்ம வாழ்க்கையின் ஜீவனு கசப்பானாலும் சரி, வசனம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எளிமை நின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, தேவ சமூகத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே ஏன் இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு ஒடுக்கம் எங்களை சுற்றி என்று அநேக கேள்விகளோடு இங்கே இருக்கலாம். இதற்கு நான் என்ன செய்கிறது ஆண்டவரே? ஏன் இந்த நெருக்கங்கள், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள், அடிமைத்தனத்தின் காரியங்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் நீ பெருகுவாய், நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறவர்கள் தான் உன்னை ஒடுக்க நினைப்பார்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அடையாளத்தை உறுதியாக பிடித்து கொள்ளவும், நம்முடைய அடையாளத்தை உறுதியாக பிடித்து கொள்ளவும், நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக நிற்கணும். இது ரெண்டை விட்டுறாதீங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி அண்ட் யுவர் ஹோப், உங்களுடைய அடையாளமும் உங்களுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார், எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறார். மனிதர்கள் கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தமும் நடத்த போதுமானவர். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த போதுமானவர். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் நின்று கொண்டு இருப்போம். மற்றவர்கள் எல்லாரும் தயவாய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கொண்டு தியானித்த இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே வைத்து ஆலோசனை செய்தவர்களாக, சிந்தித்தவர்களாக அமர்ந்திருப்போம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் எழுமை நின்று பந்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் தேவனுடைய பந்திக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தினவர்களாக, ஆராதனை வேளையில் சொல்லப்பட்டது போல அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நம்மை அவருடைய பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே என்னுடைய சுயத்தை, என்னுடைய இச்சைகளை முழுவதுமாக உங்கள் சமூகத்தில் தருகிறேனப்பா. ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தமாக்கும் எங்கள் எண்ணத்தோடு அவருடைய சமூகத்தில் நிற்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய அடையாளம் நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அல்ல, நான் உம்முடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை எனக்கு தந்திருக்கிறேன். என்னை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க. நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பதற்கு இடம் கொடுத்தவர்களாக, ஆண்டவரே ஈசோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரியும், இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களுடைய கரங்களிலே அப்பமும் ரசமும் பரிமாறப்படும், உங்களுடைய கையிலே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏகோபித்து புசித்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது நாம் சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோம். பலிபீடத்தில் என்னை பருனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நட
இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனுமூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுயத்தை அர்ப்பணித்தவர்களாக சுத்தாவியை அனுமூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை எல்லாருடைய கரங்களில் அப்பமும் ரசமும் பெற்றிருக்கிறோம். யாருக்காவது இன்னும் அப்பமோ ரசமோ கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான ரசத்தையும் கைகளில் வைத்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை ஒரு விசையாக உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த உலகம் எங்களுக்கு தருகிற அடையாளம் அல்ல, நீர் தருகிற அடையாளம், நிரந்தரமான அடையாளம். அதை உறுதியாக பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நாங்கள் காணப்பட்டால் நாங்கள் வாழ்வதே வீணானது. there is no point of living, this will never change, இது ஒரு நாளும் மாறாது என்கிற எண்ணத்தோடு இந்த பந்தியில் நாங்கள் நிற்போம் என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவீராக. எங்களை ஒரு விசையாக கழுவி சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் இந்த உலகத்திற்கோ சாத்தானுக்கு அடிமைகள் அல்ல, நாங்கள் உடைய பிள்ளைகள் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் சேர்ந்து புசித்து அதை பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
பார்த்து என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி கிறிஸ்து இயேசுவினாலே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து விட்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே கடைசியா சொல்லுவோம், என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும், ஆண்டவரே எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் ஒரு விசையாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எவ்வளவு ஒடுக்கினாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும், சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் அவர் சொல்லுகிறது, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அவருடைய பிள்ளை, நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. விசுவாசத்தோடு பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, வெற்றி எல்லா நம்பிக்கையற்ற சிந்தைகள் மாறட்டும், வாழும் எனக்கு எல்லா நம்பிக்கையற்ற சிந்தைகள் மாறட்டும். போதும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வெற்றி உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. எல்லா நம்பிக்கையற்ற சிந்தைகளை தேவன் இந்த காலை நேரத்தில் உடைத்தெறிவாராக. ஆவியானவரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இது மாறவே மாறாது, நான் வாழ்வதே வீணானது என்கிற சிந்தையை ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் மாற்றுவீராக. இந்த உலகம் தருகிற அடையாளத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே ஒரு விசையாக எங்களை மாற்றுங்கப்பா, ஒரு விஷயங்களை மாற்றுங்க. உம்முடைய அடையாளத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் விடுதலையோடுமே பாடி ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். நீ தந்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தியானித்த வார்த்தைகளை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பூட்டி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய சிந்தையை நாங்கள் மாற்றிக்கொள்ள, அப்பா யார் யாரோடு நீர் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கிறீரோ இருதயங்களை நீர் மாற்றுங்க, நம்பிக்கையை நீர் தருவீராக. ஆண்டவரே அவங்களுடைய அடையாளத்தை நீர் நினைப்பூட்டுவீராக. ஆண்டவரே உலகம் எங்களை பார்த்து சொல்லுகிற வீணான வார்த்தைகள் அல்ல, அதனால் கலங்கி கொண்டிருக்கிற இருதயங்களை என் தேவன் நீர் தேற்றுவீராக. நொறுங்கின இருதயங்களுக்கு கர்த்தர் சபியமா இருக்க என்ற வார்த்தையின்படி நொறுங்கின இருதயத்தோடு ஆண்டவரே ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நீ தந்த உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவா எங்களை ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் நாங்கள் பெருகுவதற்கு கர்த்தர் எங்களோடு இருந்து கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்க கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்வோம் ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். மாலை ஆராதனை 6:30 சபையில் நடைபெறும். Thank you.